வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இன்னுமே சப்மிட் பண்ணாது வந்து நிறைய பேர் வந்து காலம் கடத்துறீங்க. ஸோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்க எங்கே பார்க்கலாம், அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் முதல் பாயிண்ட்லையும். ரெண்டாவது பாயிண்டில் வந்து DOPPW வந்து அந்த 3% DADR அதிகமானதுக்கான அந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து ரெண்டாவது பாயிண்ட்லையும். மூணாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பென்ஷனருக்கு OROP 2லையும் OROP 3லையும் தவறான முறையில் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலோட வழிகாட்டில் அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டேட்டா ஷீட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் மூணாவது பாயிண்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது 3 பாயிண்ட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ஐபின்ற ஆப்ஷன் வந்து காட்டுது அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட் வந்து கொடுத்து நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து உதவி பண்ணுங்க. ஸோ இந்த ஐப் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுனால எந்த விதமான பணமும் வந்து இதில் கட்ட வேண்டிய வந்து அவசியம் இருக்காது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே வந்து இருக்கும். அதனால் இந்த ஐப் ஆப்ஷன் காட்டுதுன்றவங்க நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து பயன்படுத்தி நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருங்க. ஸோ முதல் பாயிண்டில் வாழ்வு சான்று லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சரியான டைமில் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட பென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இது யாரெல்லாம் பழைய பென்ஷனராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராவது ஃபேமிலி பென்ஷனராகவோ இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்கவங்க லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் புதுசாக யாராவது புதிய பென்ஷனராக இருக்கீங்க இல்லை புதிய ஃபேமிலி பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு உங்களோட வருஷத்துக்கு ஒரு முறை லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் உங்களோட பென்ஷன் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வந்து கொடுங்க. அதே போல் யாரெல்லாம் CPPC மூலியமாவோ இல்லை DPDO மூலியமாக பென்ஷன் வாங்குறீங்களோ அந்த PDA கிட்டேயோ CPPC கிட்டேயோ இல்லை DPDO கிட்டேயோ நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்க உங்களோட டியூ டேட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருந்தாக்கா நீங்கள் ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் மூலிமா மொபைலில் இருந்தே உங்களோட வீட்டில் இருந்தே கொடுக்கலாம். ஸோ இதுக்காக எந்த விதமான சார்ஜும் வந்து உங்களுக்கு கட் ஆகுது. ₹1 நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகப்படியாக இதுக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நிமிஷத்துலேயே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். CPPC பென்ஷனரும் DPDO பென்ஷனரும் நீங்கள் போன வருஷம் எந்த மாதத்தில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அதே மாதத்துலேயே வந்து கொடுங்க. ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்க நீங்கள் போன வருஷம் எந்த வருஷம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து கீழே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்களோட டியூ டேட் என்னன்னு சொல்லிட்டு காட்டும். அப்படி இல்லைனாலும் உங்களோட இமெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியில் அட்வான்ஸ் பென்ஷன் மெசேஜ் வந்து ஒரு மாதமும் வந்து வந்திருக்கும். அந்த மெசேஜில் உங்களுக்கு வந்து காட்டும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஸ்பார்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் என்னன்னு சொல்லிட்டு காட்டிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 3த்துலேயுமே எனக்கு வந்து தெரியல அப்படின்றீங்க தயவு செஞ்சு இந்த மாதமே கொடுங்க. இந்த மாதம் கொடுத்தாக்கா அடுத்த வருஷம் வந்து நீங்கள் இதே மாதம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டே தெரியல அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதமே வந்து கொடுத்துருங்க. அது வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது போன வருஷம் எந்த டேட்டில் வந்து கொடுத்தீங்களோ அதே மாதத்தில் அட்வான்ஸாக வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அக்டோபர் மாதம் வந்து உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% நம்மளுக்கு DADR வந்து அதிகமாச்சு. ஸோ இதோட ஆர்டர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம். கேபினெட் அப்ரூவல் கொடுத்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அதுக்கு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ DOPPW டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் வந்து இதுக்கு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த DOPPW லெட்டர் இஷ்யூ பண்ண பிறகு தான் பென்ஷனருக்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்தந்த துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணும்போது அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே DOPPW வந்து சர்க்குலரோ இல்லை லெட்டரோ இஷ்யூ பண்ண பிறகு தான் அதுக்கான பெனிஃபிட்டை வந்து பென்ஷனர் வந்து சேரும். இப்போ அதுக்கான லெட்டர் வந்து எடுத்துட்டாங்க. 55லேருந்து 58 வந்து அதிகமாகிறதுக்கு. ஸோ அதுக்கான லெட்டர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது 8ஆம் தேதியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
3 மாதத்துக்கான அரியர் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ மேபி தீபாவளிக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கான அரியர் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்க்கலாம். அக்டோபர் மாத பென்ஷனில் இந்த 3% எவ்வளோ வந்து அதிகமாகுதோ அந்த தொகை வந்து ஆட் ஆகிட்டு வந்து வந்துடும். 3வது பாயிண்டில் தவறான பென்ஷன் கணக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. OROP 2 அதே போல் OROP 3 இது எப்போ வந்து இவங்களுக்கு நடந்திருக்குனாக்கா PDA வந்து சேஞ்ச் ஆச்சோ, அதாவது பழைய பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி கிட்ட இருந்து ஸ்பார்க்ஸில் வந்து எப்போ மைக்ரேஷன் ஆச்சோ அந்த டைமில் இவங்களுக்கு தவறான பேசிக் வந்து கணக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இப்போ மே மாதம் வந்து இவங்களுக்கு PPO ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த PPO படி இவங்களுக்கு 9,000லேருந்து ORP 2 படி 10,775 ரூபா வந்து இவங்களுக்கு பேசிக்காக வந்து இருந்திருக்கணும். ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் கடந்து தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் அந்த பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்காங்க. ஸோ அந்த பென்ஷன் ரிவிஷன் ஆகும்போது இவங்களுக்கு ரிகவரி அமௌண்ட்டு டிடக்ஷன் வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரிகவரி அமௌண்ட்டு தவறான முறையில் பேசிக்கும் வந்து ரிவிஷன் ஆகிடுச்சு. ப்ளஸ் அவங்களுக்கு ரிகவரி அமௌண்ட்டும் வந்து டிடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 இவங்களுக்கு ORP 3 படி 11,195 ரூபாய் இவங்களோட பேசிக்காக வந்து இருந்திருக்கணும். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தவறான முறையில் அந்த ரிவிஷன் வந்து ஆகாமல் லேட்டாக தான் வந்து இவங்களுக்கு அந்த பேசிக் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பென்ஷனருக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ORP 2 படியோ இல்லை ORP 3 படியோ எப்பெல்லாம் பென்ஷன் ரிவிஷன் ஆச்சோ அந்த டைமில் உங்களுக்கு சரியான ரிவிஷன் ஆகியிருக்கா, அந்த ரிவிஷனுக்கு தகுந்தாப்புல உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். ORP 2ஓட டீட்டெயிலும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ORP 3லையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதில் ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி உங்களோட பேசிக் வந்து என்னவா இருக்கணும், எந்த டேபிளில் எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து தான் இப்போ நீங்கள் ஒரு கேல்குலேஷன் டேட்டா ஷீட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது அந்த ஃபேமிலி பென்ஷனரோட மகள் வந்து நம்மளோட சேனலோட வீடியோவை பார்த்து அவங்களே வந்து கேல்குலேட் பண்ணி எவ்வளோ கிடைச்சிருக்கு, எவ்வளோ கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதில் வந்து டிடக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, லம்சம் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அரியராக வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு, இன்னும் எவ்வளோ கிடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற டோட்டல் கேல்குலேஷனை பண்ணி நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பென்ஷன் வந்து சரியான முறையில் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வீடியோ பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் பழைய வீடியோ பாருங்கள். சேனலில் வந்து நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி ORP ரிவிஷன் சரி, பே கமிஷன் ரிவிஷன் சரி, அதே போல் என்ன சர்க்குலர் இஷ்யூ ஆச்சு அந்த சர்க்குலருக்கான ரிவிஷன் சரி நம்ம வந்து டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களோட பென்ஷன் வந்து சரியான முறையில் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் அதுக்கான வழிமுறை என்னவோ அது வந்து நம்ம சேனல்லேருந்து வாங்கி நீங்கள் வந்து அதை முறையிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் யாருக்கெல்லாம் ஐப்ன்ற ஆப்ஷன் காட்டுதோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து உதவுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.